Students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard science unit 19 movement in animals ஓட book back short answer பார்க்கலாம் வாங்க. First choose பார்த்திரலாம். First ஒன்னுக்கு A option, second ஒன்னுக்கு B option, third ஒன்னுக்கு C option, fourth ஒன்னுக்கு A option, fifth ஒன்னுக்கு B option, sixth ஒன்னுக்கு A option, seventh ஒன்னுக்கு A option. Next Phillips பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் லோகோமோஷன், செகண்டுக்கு மூமெண்ட், தேர்ட் ஒன்னுக்கு ஸ்கெலட்டன், ஃபோர்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் வருது. ஃபஸ்ட்டு டேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கல், செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் போன்ஸ். ஓகே சாரி, ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல், செகண்டுக்கு வந்து ஃபேஷியல் போன்ஸ், ஸ்டெர்னம், செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ஸ், ரிப்ஸ் அண்ட் vertebral column. ஓகேங்களா? ஸ்கல், ஃபேஷியல் போன்ஸ், ஸ்டெர்னம், ரிப்ஸ் அண்ட் vertebral column. ஃபிஃப்த்து ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா pelvic girdle and pectoral girdle. சிக்ஸ்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட். செவன்த் ஒன்னுக்கு ஸ்மூத் மசில், நான் ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ். எயித் ஒன்னுக்கு ரேடியல், ரேடியல். தேர்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டுக்கு ட்ரூ, செகண்ட் ஒன்னுக்கு வந்து ட்ரூ, தேர்ட் ஒன்னுக்கு ஃபால்ஸ். இங்கே ஆக்சல் ஸ்கெலட்டன் பதிலாக அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபோர்த்துக்கு ட்ரூ. ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, வாலண்ட்ரி பதிலாக இன்வாலண்ட்ரி எழுதிக்கணும். சிக்ஸ்த் ஒன்னுக்கு ட்ரூ. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி மார்க் பண்ணலாம். வாட் இஸ் ஸ்கெலட்டன்? பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 224 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கெலட்டன் சிஸ்டம்னு மேலே வந்து ஒரு டாபிக் இருக்கா, அதில் த ஸ்கெலட்டன்லேருந்து தேர்ட் லைனில் பாடி வரைக்கும். நெக்ஸ்ட் வாட் இஸ் கிரேனியம்? பேஜ் நம்பர் 225. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கல்லுன்னு ஒரு டாபிக் இருக்கா, ஸ்கல்லேருந்து ஃபோர்த் லைனில் ஃபேஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் why is our backbone slightly movable? பேஜ் நம்பர் 225. அதில் வந்து vertebral columnனு டாபிக் இருக்குங்களா இங்கே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா vertebral column டாபிக் இருக்கா, லாஸ்ட் வந்து 3 லைன்ஸ் vertebral or joint by, அதுலேருந்து சைட் வார்ட்ஸ் வரைக்கும் அந்த 3 லைன் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டிஃப்ரென்ஷியேட் ஆக்சல் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். பேஜ் நம்பர் 225 226 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். ஆக்சலுக்கும் 2 பாயிண்ட் எழுதணும், அப்பெண்டிகுலருக்கும் 2 பாயிண்ட் எழுதணும். டிஃப்ரென்ஷியேஷன் பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆக்சல் ஸ்கெலட்டன் டேலேருந்து பாடி வரைக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் அது கீழே செகண்ட் பாயிண்ட் வந்து த ஆக்சல் ஸ்கெலட்டன்லேருந்து காலம் வரைக்கும். அப்புறம் பின்னாடி திருப்பினீங்கன்னா இங்கே அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் இருக்கா, அதில் த அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன்லேருந்து பாடி வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் மேலே வந்தீங்கன்னா த அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன்லேருந்து ஃபுட் போன்ஸ் வரைக்கும், அது செகண்ட் பாயிண்ட்டு. பாக்ஸ் போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் வாட் இஸ் லிகமெண்ட்? பேஜ் நம்பர் 223 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 223 எடுத்தீங்க அப்படின்னா
இதுக்கு மட்டும் 2 பாயிண்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதிலாக இட்டு போட்டுக்கோங்க. இட் இஸ் அ பேண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. அப்புறம் இங்கே வந்து இட் கனெக்ட் போன் டு போன். இந்த 2 பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் மசில் பேஜ் நம்பர் 227 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 227 எடுத்திங்கன்னா இங்கே மசில்னு டாபிக் இருக்கா, அதில் வந்து த மசில்லேருந்து 4th லைனில் பாடி வரைக்கும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் டெண்டான் அண்ட் லிகமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸு. இந்த அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அதுவுமே நோட்ஸ் தான். நான் ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மூமெண்ட் அண்ட் லோக்கோமோஷனுக்கான நோட்ஸ் இது. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்டோஸ்கெல்டன் அண்ட் எக்ஸோஸ்கெல்டனுக்கான நோட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பெக்டோரல் கிரைடல் அண்ட் பெல்விக் கிரைடலோட நோட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட். Next, voluntary muscle, involuntary muscle. அடுத்தது பார்க்கலாம். What are antagonistic muscles? Give one example. Page number 227, 228 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசில் கீ இங்கே டயக்ராம் இருக்கா, டயக்ராம் கீழே மசில்ஸ் ஆஃப் அண்ட் ஒர்க் அதுலேருந்து இங்கே பேஜ் திருப்பினீங்க அப்படின்னா ஆர்ம் பென்ஸ் வரைக்கும் எழுதிக்கணும். அடுத்தது ஹவ் இஸ் த skeleton of a bird well suited for flying? பேஜ் நம்பர் 220 எடுத்துக்கோங்க. 220 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஃபிஷ் இல்லை, இங்கே பேர்ட்ஸுன்னு ஒரு டாபிக் இருக்கா, அதை வந்து பாயிண்ட்ஸு நான் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. போன்ஸ்லேருந்து ஸ்ட்ராங் வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் தேலேருந்து தெம் வரைக்கும், அது கீழே அப்படியே செகண்ட் லைன் வந்தீங்கன்னா த பிரெஸ்ட் போன்ஸ் அதுலேருந்து தேர்ட் லைனில் டவுன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன் இன் ஹியூமன் பாடி? பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன் இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் பாயிண்ட், அதுலேருந்து 5th பாயிண்ட் மஸ்குலார் ஆக்ஷன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் மார்க் பண்ணலாம். நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் each டைப். பேஜ் நம்பர் 222 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 222 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், ஓகே. இங்கே மேலே ஜாயின்ட்ஸுன்னு ஒரு டாபிக் இருக்கா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபிக்ஸ்ட் ஆர் இமூவபிள் ஜாயின்ஸ் எழுதணும், ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ஸ் எழுதணும், ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வரைக்கும் எழுதணும், அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப்லெட் காலம்னா ஜாயிண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இது 2 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதில் வந்து அது அப்படியே ஃபுல்லாக எழுதணும். எண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் இயர் வரைக்கும் எழுதணும். புரியுதுங்களா? ஜாயிண்ட்டாக என்னென்னு எழுதிட்டு அதோட 3 டைப்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த 2த்தையும் டேப்லெட் காலம் போட்டு இன்னர் இயர் வரைக்கும் எழுதணும். இது ஃபஸ்ட்டு டீட்டெயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
Write about the human axial skeleton giving suitable labeled diagram. Page number 225 226 எடுத்துக்கோங்க. Second detail. அதில் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் மார்க் பண்ணோம்ல ஆக்சல் ஸ்கெலட்டன், அதுலேருந்து அப்படியே எழுதிக்கோங்க. அந்த ஆக்சல் ஸ்கெலட்டன்லேருந்து பாடி வரைக்கும் அது எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆக்சல் ஸ்கெலட்டன் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணலையே, அது ஆக்சல் ஸ்கெலட்டன்லேருந்து பாடி வரைக்கும் அது ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல் எடுத்துக்கோங்க, ஸ்கல்லேருந்து ஃபேஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஆக்சல் ஸ்கெலட்டன் தேலேருந்து பாடி இருக்கும். அப்புறம் ஸ்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல்லேருந்து 4th லைனில் ஃபேஸ் இருக்கும். அது எழுதுனதுக்கப்புறமா ஸ்கல் போன் இன் ஹியூமன் அந்த டயக்ராமும் வெர்டிபிள் காலம் இன் ஹியூமன் அந்த டயக்ராமும் வரைஞ்சதுக்கப்புறம் வந்து இங்கே வெர்டிபிள் காலம்னு ஒரு டாபிக் இருக்கா, அதில் வெர்டிப்ரே வரைக்கும், அதாவது நான் ஒரு முறை சொல்கிறேன். ஆக்சல் ஸ்கெலட்டனில் த ஆக்சல்லேருந்து பாடி வரைக்கும், சரிங்களா? ஸ்கல்லில் வந்து நம்ம ஷார்ட் ஆன்சர் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த ஸ்கல்லேருந்து 4th லைனில் ஃபேஸ் வரைக்கும் அதை எழுதிட்டு வெர்டிபிள் காலமில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து வெர்டிப்ரே வரைக்கும் அது எழுந்ததுக்கப்புறம் டயக்ராம் வந்து ஸ்கல் போன் இன் ஹியூமனும் வெர்டிப்ரே காலம் இன் ஹியூமனும் ரெண்டும் வரைஞ்சிக்கணும். அது வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ் இது ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க வித்தின் டயக்ராமோட. புரியுதுங்களா? ஆக்சல் ஸ்கெலட்டன் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கல் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க, வெர்டிப்ரே காலம் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. அதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த 2 டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறமா தான் இது எழுதணும். ஓகேங்களா? அது வரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ் இந்த ஃபுல்லாக இதை அப்படியே எழுதிட்டு கீழே வித்தின் டயக்ராமோட. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் வேரியஸ் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் சீன் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். பேஜ் நம்பர் 221 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 221 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்கா, இல்லை தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதுலேருந்து அமிபாய்ட் மூமெண்ட் ஃபுல்லாக எழுதணும், சிலியரி மூமெண்ட் ஃபுல்லாக எழுதணும், மஸ்குலர் மூமெண்ட் ஃபுல்லாக எழுதணும். அதெல்லாம் ஃபுல்லாக எழுதிட்டு இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிகின்ஸ் அது வரைக்கும் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th ஒன், what is streamlined body? How does it help in the movement of animals that fly or swim in water? Page number 220 எடுத்துக்கோங்க. அதில் வந்தீங்கன்னா ஃபிஷ்ஷுன்னு ஒரு டாபிக் இருக்கா, அதில் த பாடியிலேருந்து செகண்ட் லைனில் த பாடியிலேருந்து லாஸ்ட்டில் முடி இருக்கும் சேஞ்சிங் டைரக்ஷன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். பேஜ் நம்பர் 228 எடுத்துக்கோங்க. 228 எடுத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கா, அதில் மசில்ஸ் ஃபவுண்டின் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும் அப் டு இந்த டேப்லெட் காலம் வரைக்கும், இந்த வரைக்கும் முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.